1000 ரூபாய் உதவித்தொகை மகளிருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு 28 மாசம் கழிச்சு. அது என்ன 28 மாசம் கணக்கு தெரியுமாமா? 28 மாசம் கழிச்சு எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. எம்பி எலெக்ஷனுக்கு அவங்களால வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு நீங்க வரும்போது நீங்க கேட்பீங்களா, எங்க 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணீங்க எங்கேட்டு? அதுக்காக அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் பிரிச்சு கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை, மகளிருக்கு 2000 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் 3 உதவித்தொகை, இலவச பிரிட்ஜ், வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர். சகோதரர்கள் பெரியவர்கள் எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் பெண்களுக்கு எங்களுக்கு என்ன? எல்லாருக்கும் இலவச பஸ், சிட்டியில டிராவல் பண்றதுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இலவச பஸ் பாஸ். அது போக தாலிக்கு தங்கம். இத்தனை திட்டங்கள், இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். இத்தனை திட்டங்கள் அதிமுக வந்தாலும் நிறைவேற்றப்படும். இவங்க மாதிரி பேப்பர்ல இல்ல, ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க, 8000 ரூபாய் ஒரு கூப்பன். எதுக்கு கூப்பன் கொடுப்பாங்க? ஒருவேளை அந்த கூப்பன் நீங்க பணம் வாங்க போனீங்கன்னா இந்த கடையில தான் போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு போனீங்கன்னா அங்க 2 ஐட்டம் வச்சிருப்பாங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். 8000 ரூபாய் அது இன்னும் கூப்பன்ல விலை இருக்கும், அதோட உண்மையான மதிப்பு 1500 ரூபாய் இருக்கும். ஆனா 8000 ரூபாய் மீதி பணம் போக வேண்டிய இடத்துக்கு போகும். இதுதான் நடக்கும்.